ஸோ வணக்கம் அன்பு நண்பர்களே, மகேந்திரா எக்ஸி 100 இந்த சிஎன்ஜி பண்ணுறதுக்கு திருச்சி சங்கருக்கு சிஎன்ஜி டேங்க் ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். மகேந்திரா எக்ஸி 100 அக்கறை டேங்க் பர்ஃபெக்டாக மாறிட்டார். கவர் போட்டு கருப்பில் கவர் போட்டு நீட்டாக பண்ணியிருக்கோம். மகேந்திரா எக்ஸி 100 ஸ்டெப்னி இருக்கிற இடத்துல இருக்குது. அதை நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். திருச்சி சங்கருக்கு மெக்கானிக் பர்ஃபெக்டாக டேங்க் மாட்டிட்டாரு. இந்த ஸ்டெப்னி எடுக்கிற மெத்தட் வந்து கரெக்டாக ஒரிஜினல் இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த வண்டியில் வந்து இந்த சீட்டை வந்து கழட்டிடணும். 4 சீட்டை கழட்டிட்டு ஸ்டெப்னி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து மொசைக்கல் நட்டு போட்டிருக்கோம். இது 4 நட்டு போட்டு எடுத்துக்கணும். நான் எடுக்கிறப்ப காமிக்கிறேன், உங்களுக்கு போடுறப்ப சொல்ல காமிக்கிறேன். இந்த வண்டியில் வந்து ஒரு ஒரிஜினாலிட்டியோட இருக்குது, ஆனால் குத்தி வைக்க முடியல, கிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி டைப்பாக எடுக்க முடியும். மெக்கானிக் கிட்ட மாட்டிட்டாரு. அது நடந்துட்டுருக்கு. இந்த சிஎன்ஜி டேங்க் போட்டால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருப்பேன். இப்போ 1 கிலோ கேஸுக்கு வந்து இப்போ வந்து பெட்ரோலில் வந்து 15 போச்சு அப்படின்னா, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து 15 போச்சுன்னா 15 × 1.7 நம்ம வந்து 25 கிலோமீட்டர் போகணும். 1 கிலோ கேஸ் என்னோடய காஸ்ட் வந்து 78 ரூபா 79 ரூபா. திருச்சி 5000. நம்ம திருச்சியிலும் பேசுகிறேன். திருச்சி 5000. அப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணிக்க முடியாது. நம்ம வந்து 78 ரூபாய்க்கு 25 கிலோமீட்டர் போவோம். 103 ரூபாய்க்கு 15 கிலோமீட்டர் போவோம். அதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். மகேந்திரா எக்ஸி 100 கொஞ்சம் வச்சுன்னா கொஞ்சம் ஃபேஸ் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ஃபேஸ் இருக்கும். இதுக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பேர்ஸ் வச்சுக்கலாம். லிட்டர் பெரிய டேங்க் போட்டிருக்கோம். இந்த கெப்பாசிட்டி வந்து 10 கிலோ பிடிக்கும். இந்த டேங்க் வந்து மகேந்திரா எக்ஸி 100 2018 முறை. நாங்கள் எல்பிஜி மட்டும் சிஎன்ஜி பண்ணோம். ரொம்ப வருஷமாக எல்பிஜி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 2 வருஷமாக பங்கு வந்தாலும் சிஎன்ஜி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எல்லா வண்டியும் பண்ணிட்டு டெய்லி ஒரு வண்டி பண்ணுறதுல புதுசாக வண்டி வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மகேந்திரா இன்றைக்கி வந்து மகேந்திரா எக்ஸி 100 அது நடந்துகிட்ருக்கு. மெக்கானிக் கிட்ட கரெக்டாக பர்ஃபெக்டாக மட்டும் இன்ஜெக்ட் மாட்ட போகிறாரு. மெக்கானிக் எல்லாம் கிட்ட மாட்டிட்டு ஒயரிங் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஈசிஎம் போர்டு, இந்த கிட்டு இன்ஜெக்டர் மாட்டிட்டாரு. இந்த கேஸ் பண்ணியிருக்காரு. ஃபிட்டிங் ஒர்க்கு முடிய போகுது. கேஸ் பில் இந்த வண்டியை பார்த்து கேஸ் பில்லிங் பண்ணுறது முன்னாடி வச்சுருக்கோம். கேஸ் பில்லிங் பண்ண ஊற்று பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மகேந்திரா எக்ஸி 100 இது மேலே வந்து சர்ஃபேஸில் வந்து ஜாமான் வச்சுக்கலாம். ஸ்டெப்னி இருக்கிற மாதிரி இந்த மொசைக்கல் நட்டு போட்டு இந்த சீட்டை கழட்டிக்கலாம். கையாலே கழட்டுற மாதிரி வச்சுருக்கோம். மொசைக்கல் நட்டு போடுவார். இப்படி வச்சு சீட்டை கழட்டிட்டு ஸ்டெப்னி எடுத்துக்க வேண்டியது. அதான் மெத்தட். இந்த மாதிரி டைட் வச்சுட்டு சீட்டை எடுத்துக்க வேண்டியது. இது மெத்தடு. கம்ஃபர்டபுளாக மாட்டிட்டோம். சார் கோச்சிக்க, நான் வந்து வாங்கிட்டு போட்டேன்னு தெரியல. வாங்கிட்டு சார் சார் ஓகே சார் பாருங்கள். அப்படியே வந்துருந்தோம் பார்த்தேன். கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி சீட் எடுக்கிறது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபினிஷிங் ஆகிடுச்சு.
ஓகே ஓகே. வயரிங்லாம் முடிஞ்சு கேஸ் அடிக்க போகிறோம். கவர்மெண்ட்டை மெக்கானிக் பண்ணிட்டாரு. இப்போ தான் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிருக்கோம். கேஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். 5 கிலோ ஓகே. ஏறிட்டுருக்கு, கேஸ் ஏறிட்டுருக்கு. ஏறுதா பாய்? திருச்சி 5000 பங்க். ஒர்க்கு முடிஞ்சு டைல் போகிறோம். இதான் நம்ம ஆஃபீஸு. நாங்கள் ரொம்ப வருஷமாக எல்பிஜி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2-3 பங்க் வந்தப்போ 2-3 வருஷமாக தான் சிஎன்ஜி பண்ணிகிட்ருக்கோம். எல்பிஜியோட சிஎன்ஜி தான் எக்கனாமிக். இன்னும் 1 கிலோமீட்டர் மிச்சமாகும். இப்போ எல்பிஜி போட்டிங்க அப்படின்னா பெட்ரோலில் வந்து 50% சேவ். ஆனால் சிஎன்ஜி போட்டிங்கன்னா 65% சேவ் ஆகும். எப்படின்னா அது மெத்தட் வந்து இல்லை. எல்பிஜியில் வந்து சிஎன்ஜியில் என்ன மைனஸ் அப்படின்னா, ப்ளஸ் தான் ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸ்னால் 10 கிலோ தான் பிடிக்கும், கம்மியாக தான் பிடிக்கும். அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். 10 கிலோ இந்த வண்டி வந்து 250 போகும். இந்த மகேந்திரா ஐசி 100 வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 25 கிலோ போகும், 250 கிலோ போகும். அது அப்படி அடிக்கடி ஃபுல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வந்து அதுதான் ஒரு மைனஸ். இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு தான் நிறைய இருக்குது. ஏன்னா வேலையை வைக்காது. சிஎன்ஜி பொறுத்தவரை வேலையே வைக்காது. என்ன ஒரு மைனஸ்னால், ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்டு. எப்படின்னா BS6 BS4 2 நாம்ஸ் பிரிச்சிருக்காங்க. இந்த BS6 வந்து 60லேருந்து 55 58 60 65 ரேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் நடக்குது. இதே BS4னால் வந்து 40 41 45 48 இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சாக்கெட்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பார்த்து கொண்டு எடுக்கணும். இதில் இன்னொரு மைனஸ் அப்படின்னா, இந்த ஸ்டெப்னி டைப் டேங்க் வராது. அந்த வந்து எல்பிஜியில் மட்டும் தான் இந்த டொரடைல் டைப். டொரடைல்னால் ஸ்டெப்னி மாதிரி இருக்கும். அந்த டேங்க் தான் வரும். இது ஒரே டைப் தான் டேங்க் இருக்கும். முன்னாடி சுவிட்ச் வச்சுருக்க கன்வென்ஸ் வச்சுருக்காரு. இப்போ அது கேஸ் ஃபில்லிங் மட்டும் போயிட்டுருக்கோம். அங்கே போய் திரும்ப டியூன் பண்ணோம். கம்மியாக இருக்காங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பர்ஃபெக்டாக மாறிடுச்சா? ஆயிடுச்சு. கேஸில் ஓடுது. மெக்கானிக் பர்ஃபெக்டாக ட்யூன் பண்ணிட்டாரு. கேஸில் ஓடுது. கேஸில் ஓடுது. ஒரு அழுத்தத்தில் பெட்ரோல். இது பெட்ரோலு, இது கேஸு. பேஸ்ட் பண்ணிச்சுன்னா கண்டினியூவாக இருந்துச்சு கேஸு. இது கேஸு. டேங்க் ஃபுல் பண்ணோம்னா 4 லிட்டர் எரியும். நான் ட்ரையலுக்காக ஒரு 5 கிலோ போட்டிருக்கோம். டேங்க் ஃபுல் பண்ண அதே கேஸ் தந்துட்டுனா கீக்கன்னு அடித்து 5 லிட்டர் ஆரம்பிச்சு. இதை மெத்தட் வந்து ஓகே. நம்மளோட ட்ரையல் போகிறோம். ஒர்க்கு முடிஞ்சு ட்ரையல் போகிறோம். சைடில் வந்து கன்வெண்ட்டாக வச்சுருக்கேன். சுவிட்சு வச்சுருக்கேன். டேங்க் ஃபுல்லாச்சுன்னா 4 லிட்டர் எரியும். தீர்ந்து போச்சுன்னா 2 லிட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஸ்டார்ட் தான் கேஸில் மாறும். கேஸ் தீர்ந்து போச்சா கீக்கின்னு ஒரு ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வந்துக்கும். 5 லிட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். வண்டியில் ஆஃப் ஆகுது. இதுதான் இந்த சீக்வன்ஸ் கட்டில் வந்து ப்ரொசீஜர் வந்து. நண்பர்கள் நண்பர்கள் வீடியோ கட்டிங்களா? வீடியோ கட்டினா அந்த பாட்டு வந்து யாராச்சும் கேஸ் யூஸ் ஃபிட்டிங் பண்ணுறது எந்த வண்டியாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த புது வண்டி பிறகு உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.